ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா. நம்ம ஜி பிரகாஷோட ஆக்டிங்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு தமிழ் ஹாரர் ஃபேண்டசி டிராமா மூவி தான் கிங்ஸ்டன். இந்த படம் இப்போ உங்களுக்கு தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். கதையில நம்ம ஜி பிரகாஷ் கிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பிளே பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு கடத்தல்காரனும் கூட. இவங்க ஒரு கடலோர கிராமத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட சொந்த கடல்ல அவங்களால மீன் பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த இடமே தடை செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த கடலுக்குள்ள நிறைய அமானுஷமான விஷயங்கள் இருக்கிறதாவும் அந்த கடலுக்குள்ள போனா பேய் வந்து உங்களை போட்டு கொன்றும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கதை வந்து அந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படி என்னதான் கடற்குள்ள இருக்குன்னு நம்ம ஜி பிரகாஷே ஒரு கடத்துல உள்ள போய் இறங்கி மீன் பிடிச்சிட்டு வந்துடலாம், அப்பதான் அந்த ஊர் மக்கள் இருக்க அந்த பைத்தியக்கடலை போவோம் அப்படின்ற மாதிரி நம்பி அதுலயுமே கடத்துல இறங்குறாரு. அந்த கடவுளை போன பிறகு நம்ம ஜி பிரகாஷ்க்கு என்ன ஆச்சு, உண்மையிலேயே அங்கே நிறைய பேய் சம்பவங்கள்லாம் இருந்துச்சா இல்லையா, கடைசியில் தெரிய வந்த உண்மை என்ன, இல்லை நிறைய ஃபிளாஷ்பேக் ஸ்டோரிஸ்லாம் வரும். அந்த ஃபிளாஷ்பேக் ஸ்டோரிஸ்லாம் உன்னோட எப்படி கனெக்ட் ஆகுது, சாலமன் யாரு, கடல் குழந்தை என்ன, அப்படி என்னதான் இருந்துச்சு, இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த கிங்ஸ்டன். இந்த கிங்ஸ்டன் மூவி ஓவராலா ஸ்டோரி வைஸா ஒரு நல்ல ஸ்டோரியும் கூட. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய இடத்துல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கொஞ்சம் ஃப்ளாட்டாக நரேஷன் இருந்தாலும் அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளே எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. லாகிங் அப்படின்றது ஒரு சில இடத்துல இருந்தது. அந்த செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அந்த போட் சீக்வன்ஸ் கடல் போன பிறகு ஒரு மிரட்டி இருப்பாங்க பாருங்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அதுக்கேற்ற மாதிரி எடிட்டிங் ஒர்க்ஸு, அந்த விஷுவலாக பார்க்குறப்ப செம்மையாக இருந்துச்சு. வேற ஒரு படம் அப்படின்ற லெவலுக்கு ஃபீல் பண்ண வச்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சமாக உள்ளே போயிட்ட பிறகு அது வந்து வெளில வரப்போ ஹாப்பி எண்டிங்கோட முடிக்கிறப்ப இது வந்து நார்மல் லைக் தமிழ் ஃபிலிம் மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக படம் நல்லா இருந்திருக்கும். அவங்க இந்த ஒரு தமிழ் மூவியான்றதுனால தான் அவங்க இந்த மாதிரியோட ஒரு ஹாப்பி எண்டிங் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து நிறைய கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் கூட போக வாய்ப்பு இருக்குது. இந்த படம் குறிப்பாக எல்லாத்துக்குமான படம் கண்டிப்பாக கிடையாது. கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்க்கு இந்த படம் அவ்வளோவா செட்டே ஆக வாய்ப்பே கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் ஃபேமிலிக்குமே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வர அந்த கதை நிறைய பேர் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இந்த படத்தை செம இன்ட்ரெஸ்டிங்காக போனேன். லாஸ்ட் 20 மினிட்ஸ் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மொக்கையாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா நான் போன தியேட்டர்ல பின்னாடி இருந்த ஆடியன்ஸ் எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அவங்களுக்கு இந்த படம் அவ்வளோ கடுப்பா இருந்துச்சு போல. எல்லாம் தூங்கிட்டாங்க செகண்ட் ஹாஃப்லயே. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும், செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு 30 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. விஷுவலா டெக்னிக்கலாவும் இந்த படம் செம ஸ்ட்ராங். இந்த படத்துல ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதை தாண்டி இந்த படம் ஒரு வாட்சபிள் மூவி தான். தியேட்டர்லயுமே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா இந்த படத்துடைய அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தீபா படத்துக்கு இந்த படத்துக்குள்ள அவ்வளோ ஸ்கோப் இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்களோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சிருப்பாங்க. ஜி பிரகாஷோட ஆக்டிங்குமே நீட்டா பக்காவா இருக்கு. சேட்டனோட கேரக்டர்லுமே பாத்தீங்கன்னா சேட்டன் பிரிச்சு மெஞ்சிட்டாரு. சாலமன் கேரக்டர்ல பயங்கரமா பிளே பண்ணி சூப்பரான ஒரு செகண்ட் ஹாஃப்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா மிரட்டி காமிஸ்டாப்ல. செகண்ட் ஹாஃப்ல வர ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். அந்த சீக்வன்ஸ் வேற வெறித்தனமா எடுத்திருக்காங்க. அதுக்காக நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு அந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல வர ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓவராலா இந்த படத்தோட ரிவ்யூன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த படம் பார்க்க நல்லா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு மோசம் மொக்க அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. இது வந்து ஒரு சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. ஸோ நிறைய திகிலான எலமெண்ட்ஸ் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். வேற லெவல் சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நிறைய ஹாரர் சீக்வன்ஸ்லாம் பயன்படுத்தி வச்சுது. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்தியாவிலேயே வந்திருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி மூவியா அந்த படத்தை எடுத்திருக்காங்க. பாருங்க கண்டிப்பா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் அந்த செகண்ட் ஹாஃப்ல வர ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் உங்களுக்கு செம மிரட்டலா இருக்கும். இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 3 கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படமும் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு.